கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பலவீன நேரத்திலும் பலமுள்ள காலத்திலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். பலவீன நேரத்திலும் பலமுள்ள காலத்திலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். உம்மை விட்டு தூரம் போன நாட்கள் போதுமே, இன்னும் விடாமல் உம்மை பற்றி கொள்ள வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே, இன்னும் ஏமாற்றமில்லா வாழ்க்கை நானும் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. அப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நன்றி பரலோக தகப்பனே. அப்பா, அந்த நல்ல நேரத்துக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். எங்களை கிருபையாய் பட்டு பாதுகாத்து உடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்துவிட மேலான கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை தாரும் ஆண்டவரே. எங்கள் மேல் எவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறீரப்பா, அதுக்கு நாங்கள் இனத்தை செலுத்துவோம் ஆண்டவரே. தகப்பனே, உங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உடைய பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. உம்மை போல நேசிக்க எங்களை எக்காலத்தில் எங்களை நேசிக்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை ஆண்டவர். எங்கள் மேல் கிருபையாய் இருக்கிறது. எங்களை நேசிக்கிறவர் எங்களோடு கூட இருக்கிற கிருபைக்காய் நன்றி. உமைக்கே துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக ஆபகுக் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது மற்றும் 18, 19வது வசனம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 17, 18 மற்றும் 19வது அதிகாரம் வசனம். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான்கள் கால்கள் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்தில் வார்த்தை ஆபகுக் என்ற தீர்க்கதரிசி சொல்கிறார், அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் இல்லாமல் போனாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கவலைப்பட மாட்டோம். ஏன்னா நம்மகிட்ட என்ன செய்யலை? அத்திமரம் இல்லை, திராட்சை செடிகள்லாம் கிடையாது. அதனால் அதில் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அதில் பலன் கொடுக்க போனாலும் பலன் கொடுக்காமல் போனாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கவலைப்பட மாட்டோம். ஆனால் இந்த இடத்துல ஆபகுக் எதை இந்த இடத்துல சொல்லுகிறார் அப்படின்னா, இப்பொழுது நம்முடைய சூழ்நிலையில் வாழ்க்கையில் ஏடிஎம் கார்டில் காசு இல்லாமல் போகலாம், பேங்க்கில் காசு இல்லாமல் போகலாம், நம்ம பாக்கெட்டில் காசு இல்லாமல் போகலாம், நம்ம வீட்டில் சேர்த்து வைத்த பைசா காலியாகி போயிட்டுருக்கலாம். ஏதோ ஒரு தேவைக்காய் வைத்திருப்போம், அந்த அவசர தேவைக்கு நம்மகிட்ட பணம் இல்லாமல் போகலாம். ஏதோ ஒரு காரியத்தை நம்மிடத்தில் குறைகள் இருக்குமானால் அந்த இடத்தை தான் ஆபகுக் தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையிலும், அதாவது எனக்கு இல்லாமல், என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலை எனக்கு இல்லாமல் போனாலும் அந்த இடத்துல நான் என்ன செய்வேன்னா, கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நம்மளாலலாம் அவரை போல இருக்க முடியுமான்ன்றது யோசிக்க வேண்டிய விஷயம். எந்த சூழ்நிலையிலும், அதாவது ஒன்றுமே இல்லைன்னா கூட நான் என்ன செய்வேன்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். எப்படி அப்படி சொல்லுகிறார் அப்படின்னா, 18ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லுகிறார். மகிழ்ச்சி களி கூறுதல்னா அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். யாராவது அப்படி இருக்க முடியுமா? நம்ம இப்போ நாட்களில் நம்ம என்ன செய்வோம்? வாழ்க்கையில் ஏதாவது இழந்து போயிட்டோம் அப்படின்னா, ஏதோ இல்லை அப்படின்னா நம்ம சிரிச்சிட்டு இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம், ஹாப்பியாக இருக்கோம்னா இந்த உலகம் நம்ம என்ன சொல்லணும்னா, பைத்தியம், முட்டாளு, எனக்கு என்ன செஞ்சிருச்சு, லூஸ் ஆகிட்டா அப்படின்னு
நிறைய வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஆனா அந்த இடத்துல ஆபகுக் தீர்க்கதரிசி இப்படியாவது சொல்லுகிறாரு, எனக்கு எதுவுமே இல்லாமல் போனாலும் நான் என்ன செய்வேன்? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லுகிறார். இது இவ்வளவு பெரிய தைரியம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டா, அடுத்த வசனத்துல அவர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய நம்பிக்கை, கர்த்தரை குறித்ததான நம்பிக்கை அவருக்கு. கர்த்தர் என் பலனா இருக்கும் பொழுது நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் கலங்க மாட்டேன். நான் திகைய மாட்டேன். எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னா கூட நான் பயப்பட மாட்டேன். அவர்தான் என் பலன். அவர்தான் என் பலன் என்று அவர் சொல்லுகிறார். அந்த பலன் என்று எண்ணினால மட்டும்தான் அவர் என்ன செய்கிறார்? எனக்கு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்குள் என்ன செய்வேன்? மகிழ்ச்சியா இருப்பேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன தகுதி வைத்து நம்மளை அழைத்தார்? நம்மிடத்தில் பொண்ணு பொருள் இருக்கின்ற நம்மளை அழைத்தாரா? சொத்து சுகம் என்று இருக்கின்ற நம்மளை அழைத்தாரா? இல்லை. தெரிந்து கொண்டாரா? இல்லை. நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லைன்னு அறிந்தும் நம்மளை அவர் தெரிந்து கொண்டார். நம்மளை அழைத்தார். அழைத்து அத்தனை தேவைகளை நமக்கு சந்தித்து ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது இல்லைன்னா என்ன? கர்த்தர் நமக்கு ஒன்றும் இல்லாமல் நம்மளை தெரிந்து கொண்டாரு. அவரால் எல்லாவற்றையும் கொடுக்க அவரால் மட்டும்தான் முடியும். அன்பு தேவ பிள்ளைகளை, நம்முடைய பலன் எல்லாம் நம்ம உலக பிரகாரமான காரியத்துல இல்லை என்று நம்ம என்ன செய்வோம்? அது மேல நம்ம மனசையும் நம்முடைய இதயத்தை வைத்தோமானால் நம்முடைய சந்தோஷம் நம்ம இல்லாமல் போய்விடும். அன்பு தேவ பிள்ளைகளை, ஆபகுக் தீர்க்கதரிசி சொன்னது போல அவர் என்ன பண்ணார்னா, அத்திமரத்தில் உள்ள திராட்சை செடியில் உள்ளே மேலே அவர் என்ன செய்யல? தன்னுடைய சந்தோஷத்தை வைக்கல. அப்படி சந்தோஷத்தை வைத்திருந்தார் என்றால் அது பலன் கொடுக்காக போகாமல் இருக்கும் பொழுது அவருடைய சந்தோஷம் எல்லாம் இல்லாமல் போய்விடும். ஆனால் அவர் எந்த இடத்துல அவர் சந்தோஷத்தை வைத்தார் என்றால் கர்த்தருக்குள் வைத்தார். கர்த்தர் என் பலன் என்று மகிழ்ச்சி அடைந்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது குறைகள், ஏதாவது இளவீனங்கள், ஏதோ ஒன்று நம்ம உள்ள வாழ்க்கையில இல்லாமல் போகும் பொழுது கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்த, கர்த்தருக்குள் களி கூற நம்ம என்ன செய்யணும்? பழகிக்கிடணும். நம்மளால் முடியாதுதான். நம்முடைய மண்ணு, நம்ம மாம்சம்லாம் பலவீனமானது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தை நம்ம கேட்போம். கர்த்தாவே, என்னுடைய பலவீனங்களை எடுத்து போடுங்கப்பா. தகப்படி எந்த சூழ்நிலையிலும் இல்லாமல் இருக்கக்கூடிய நாட்களிலும் உமக்குள் நாங்கள் களி கூற, உமக்குள் நாங்கள் மகிழ்ச்சியா இருக்க, உங்களிலே பலன் கொள்ள எங்களுக்கு நீங்க கிருபை தாங்கப்பா, கிருபை கொடுங்கப்பான்னு என்ன கேட்கலாமா? அவருடைய சமூகத்தில் நம்ம கேட்கலாமா? கர்த்தர் கிருபையா நமக்கு பலனை கொடுப்பாரு. அன்பு சகோதர சகோதரிகளை, எத்தனையோ பேர் நாளிலே எத்தனையோ குறைகளோடு இருக்கலாம், தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம். எனக்கு மட்டும் யார் இப்படி நடக்குது? எல்லாரும் நல்லா தானே இருக்கிறாங்க அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிற உள்ளது. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், அவருக்குள் பலன், அவருக்குள் பலன் கொள்ளுங்கள். அவரே நம்முடைய பலன். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரால் எல்லாவற்றையும் கொடுக்க அவரால் முடியும். நம்மிடத்துல இருந்து எல்லாவற்றையும், நம்மிடத்துல என்ன இருக்கு? நம்மிடத்துல ஏசப்பா நம்மளை அழைத்தார். நம்மிடத்துல ஒண்ணுமே இல்லை, ஆனால் அழைத்து இன்றைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால், இதுவரை நடத்திருக்கிறார், அதுவே பெரிய விஷயமே. அப்பா இஸ்ரவேல் சம்மனர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த ஒரே ஒரு விண்ணப்பத்தை, ஒரே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? அன்பு தகப்பனே, எங்களிடத்தில் காணப்படுகிறதான அப்பா, எந்த ஒரு காரியத்திலும் என்னுடைய வாழ்க்கையில குறைவுகள் காணப்படும் அப்பா. குறைவுகள் காணப்படும் பொழுது நாங்கள் சோர்ந்து போகாதபடி, தகப்பனே எங்களுக்கு இப்படி இருக்குதே என்று சோர்ந்து போகாதபடி, அந்த காரியத்திலும், அந்த சோர்விலும், அந்த தளர்வின் நேரத்திலும் ஆண்டவரே உமக்குள் களி கூற, உம்மில் நாங்கள் கர்த்தாவே மகிழ்ச்சி அடைய, உங்களிலே நாங்கள் பலன் கொள்ள எங்களுக்கு நீங்க கிருபை தாரும். நீர் எங்களுடைய பலன் ஆண்டவரே, நீரே எங்கள் பலன். பலனாக இருக்க கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துங்கப்பா. நாங்கள் பலவீனமான பாண்டங்கள் தான்ப்பா. தகப்பனே, இந்த நேரத்திலும் தகப்பனே களி கூறுவதற்கான மனநிலை எங்களுக்கு இருக்காதுதான் ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே உமக்குள்ளே நாங்கள் களி கூற எங்களுக்கு நீங்க கிருபையை தாருங்கப்பா, பலனை தாருங்கப்பா. நீங்க அப்படியே செய்ய போது காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, திராட்சை செடியை நட்டு அப்பா அது பிரயாசத்தை அடைவதற்கான பலனை எங்களுக்கு கொடுங்கப்பா. அது பலன் கொடுக்காமல் போகும்போது உடைய மனம் எவ்வளவு வேதனை அடைய மாட்டவர். நாங்கள் உழைத்து அந்த உழைப்புக்கான ஊதியம் கையில் கிடைக்காமல் போகும்போது மனவேதனை அடைகிறது ஏசப்பா. எங்கள் கையின் பிரயாசத்தை நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. எங்கள் கைகளிலே கிடைக்க அதை சுதந்திரத்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். அப்படியே இல்லாமல் போனாலும் தகப்படி உமக்குள் நாங்கள் பலன் கொள்ள, உமக்குள் களி கூற எங்களுக்கு நீங்க கிருபையை தாருங்கப்பா. நீங்க அப்படியே செய்ய போதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, வார்த்தைகளோடு கூட பேசி எங்களை பலப்படுத்தினீர் அப்பா. உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு
வருகிற கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் ஏமாற்றங்களிலும் கிடைக்காத காரியங்களிலும் உமக்குள்ளே மகிழ, உமக்குள்ளே களிகூற, உம்மிலே பலன் கொள்ள எங்களை கிருபையாய் வழி நடத்துங்கப்பா. நீரே எங்களை வழி நடத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். வார்த்தை நிமித்தம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.